இவர் நமக்குள்ள புகுத்தப்பட்டிருக்க மாட்டார். அங்க போய் ஒரு 10 நிமிட பேச்சு இவ்வளவு பெரிய மாற்றத்திற்கு காரணமாகி அவருடைய அரசியலை நிலைபெற செய்வதற்கான ஒரு மைய புள்ளியாக இருந்தது. ஆனால் அவருடைய கனவு என்பது இன்னும் நிலைபெறாமலே இருக்கிறது. ஆயுத போராட்டம் கைவிடப்பட்டது, அரசியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய எண்ணங்கள், அவருடைய கோட்பாடுகள், அவர் எதற்காக இந்த களத்தில் நின்று சண்டை செய்தாரோ அது இன்னும் நிறைவேற்றப்படாமலே இருக்கிறது. அதற்கான ஒட்டுமொத்த நோக்கத்தை தான் நாம் மனதில் உறுதியாக கொள்ள வேண்டும். இன்றைய தினம் அவருடைய பிறந்த நாள்ல எல்லார் மனதிலும் ஒரு உறுதி ஏற்படும். எது வந்த போதும் துணிவுடன் எதிர்கொண்டு அவருடைய நம்பிக்கையை, அவர் என்ன நோக்கத்திற்காக நின்றாரோ அந்த நோக்கத்தை, அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு சின்ன துரும்பாவது நாம் இருக்க வேண்டும் என்று தனக்கான சுயநல அரசியலை கைவிட்டு தனக்கான வாழ்வியல், அவர் அந்த மாதிரி நினைச்சிருந்தான்னு வச்சுக்கலாம், என் புள்ள, என் குட்டி, என்னோட சொத்து, என்னோட அடுத்த தலைமுறை அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தார் அப்படின்னா களத்துல நின்று சண்டை செய்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரால் சுயமாக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றுகின்ற வாழ்வியல் நடைமுறை இருந்த போதிலும் ஒருத்தன் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனத்துக்காக வந்து ஒரு தன்னை பலி கொடுத்தாலும் பரவாயில்ல நிக்கிறவனுடைய பெருமகனுடைய வாரிசுகள் என்று நாம் சொல்கிறோம் என்றால் உங்கள் சுயநலத்தையும் கொஞ்சம் தூக்கி ஒரு தோரமா வைங்க என்று உங்களை இந்த நல்ல நாளில் கேட்டு, மனதில் என்ன நினைக்கிறீர்களோ அதையே பேசுங்கள், எதை பேசுகிறீர்களோ அதையே செயல்படுத்துங்கள். இல்லை என்றால் அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதற்கு அர்த்தமே இல்லை. அதனால களத்தில் உறுதியாக நிற்போம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சின்ன பிள்ளையிலேருந்தே இவரை எங்களுக்கு தெய்வம் அப்படி என்று சொல்லி வழக்கில் இருக்கும். கடலோர மக்களுக்கான ஒரு பாதுகாவலனாக, தெய்வமாக சிறு வயதிலிருந்தே தெரியும். நிறைய பேர் வீட்டில் புகைப்படங்கள்லாம் இருக்கும். இதே இந்த ராணுவ உடை அணிந்த புகைப்படங்களை நான் ரொம்ப சின்ன வயசுலேயே பார்த்துருக்கிறேன். கடற்கரையோர கிராமங்கள்ல நிறைய வீடுகள்ல இருக்கும். ஏன்னா இவர் இருக்கும் வரை எங்கள் மீது சிங்கள கடற்படை துணிந்து கை வைத்ததில்லை, ஒரு பயம் இருந்து கொண்டே இருந்தது. அதனால இவர் எங்களுக்கு இரையாக, எங்களின் பாதுகாவலனாக பல்வேறு நிலைகள்ல சொல்லப்பட்டிருந்தாங்க. ஆனால் அப்ப நான் உண்மையிலே எனக்கு வந்து தமிழ் தேசியம்னா என்னன்னு தெரியாது. நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் இலங்கையில் நடந்த சண்டை தெரியும், தமிழ் மக்களுக்கும் சிங்களவர்களுக்கும் நடந்த சண்டைன்றது தெரியும். எதுக்காக நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. நில உரிமையா, இன உரிமையா, எனக்கு எதுவுமே தெரியாது. அதே போன்று நான் நாம் தமிழர் கட்சிக்கு வரும் வரைக்கும் எனக்கு தமிழ் தேசியம்னாலும் என்னன்னு தெரியாது. எதுக்கு தமிழ் தேசியம் உள்ள வந்த பிறகுதான் உண்மையிலேயே நாம் யாரு, நம் வரலாறு என்ன, எதற்கு தமிழர் நாட்டில் தமிழ் தேசியம் அமையணும் நம்ம நினைக்கிறோம், நம்மளுடைய கலை என்ன, நம்மளுடைய பண்பாடு என்ன, நம்மளுடைய வீரம் என்ன, இவற்றை எல்லாவற்றையும் ஒரு இங்க வந்த பிறகு நாம தெரிந்து கொள்றோம். இப்போது வந்து நம்ம பார்த்திருக்கோம் என்ன அப்படின்னா,